திருப்போணம் ஆட்டு சந்தை. இந்த சந்தை பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து மானாமதுரை போகிற வழியில் தான் நடந்துகிட்ருக்கு. எத்தனை மணிக்கு இந்த சந்தை ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை இனவழியான ஆடுகள்லாம் வருது, இங்கே இருக்க ஆடுகளை வெட்டுக்கு வாங்கலாமா இல்லை வளர்ப்புக்கு வாங்கலாமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல நாட்டு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்லாட்டினா விற்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க இந்த ஆடு? இந்த ஆடு வந்து 10,500 வாங்கியிருக்கோம்ண்ணே. என்ன பிறகு இது வந்து நாட்டு ஆடு தானே. இன்னும் எத்தனை வயசு இருக்கு வளர்க்கலாம்ண்ணே? இது இன்னும் ஒரு 4 வீத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம இங்கிட்டு சிறுவனூர் முக்கலாம் வளர்க்குறதுக்கு தான். இன்னைக்கு நாட்டு ஆட்டு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை ஆட்டு நிலவரம் இப்போ மழை வெட்டி நல்லா இழியும் பெருமை போய்கிட்டு தான் இருக்குது. எத்தனை வருஷமா வரீங்க இங்கே? நம்ம எனக்கு ஒரு 4-5 வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்கேன் சந்தைக்கு. இது என்ன மாதிரி ஆடுன்னு? என்ன ஒரு வருஷத்துக்கு கிடாயி எவ்வளோ வாங்குனீங்க? இது இப்போ 35 ரூபா. கிடாயி 2 வயலு கிடாயி, ஒரு வருஷத்துக்கு கிடாயி. கறி கடைக்கு இருக்கு. நீங்கள் சந்தை கொஞ்சம் சரியில்லை. எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? நம்ம பார்த்திபனூர் பக்கம். எத்தனை வருஷம் வரீங்க நீங்க? நான் நெருக்கி 7-8 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இது என்ன பிறகு ஆடுன்னு? மயிலம்பாடியில் சேர்ந்தது. நல்லா இருக்குண்ணே. ரெண்டும் சேர்ந்து இப்போ 35 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். வெள்ளாட்டுங்க அது எவ்வளோ வாங்குனீங்க? 9,000. பல்லு காட்டுங்க. பல்லுல எப்படி பார்த்து வாங்குனீங்களா? இன்னும் எத்தனை வருஷம் வரைக்கும் வளர்க்கலாம்ண்ணே? இன்னும் ஒரு 4 வருஷம் வளர்க்கலாம். 4-5 வருஷம். என்னென்ன ஆடுலாம் வரும்? எந்த ஊர்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க. செம்பரி ஆடு, வெள்ளாடு, சமனாப்பெரி, அப்புறம் என்ன அப்படி அங்கிட்டு வரேன். எந்தெந்த ஊர்ல வருதுங்க சார்? யானைக்குளம், சொரிக்குளம், பட்டணந்த, வயலிச்சேரி, தச்சடந்த, பூவந்தி, கீழவெள்ளூர், 48 பஞ்சாயத்து வருது. எத்தனை வருஷமா இந்த சந்தை நடந்துட்டு இருக்கு? சந்தை வந்து ஒரு 60-70 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. எப்ப நீ நல்லா பீக்ல இருக்கும், எப்ப வந்து ரொம்ப இதா இருக்குங்க? கார்த்திகை மாதம் கொஞ்சம் சீப்பா இருக்கு. தை பிறந்தா கொஞ்சம் விலை விற்கும். ஆடு வாங்கி வளர்க்கணும்னா எப்போ வந்தா கரெக்டா இருக்கும்? தை மாதம் வரணும். தை மாசம். இது எத்தனை வருஷமா இந்த மாதிரி சந்தை நடந்துட்டு இருக்கு? 70 வருஷத்துக்கு மேல நடக்குது. காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்? 6 மணிக்கு 5 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 5லேருந்து 10 மணி வரைக்கும். வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. மாடி சத்தா புதன்கிழமை. நீங்க வளர்ப்பாளா இல்லை வாங்கி விற்கிறவங்க? ரெண்டும் உண்டுதான். வளர்ப்பாடு விற்பான், வாங்கி விற்பான். நம்ம எவ்வளோ வாங்கிருக்கீங்க? அது ஆடு 10 ரூபாய்க்கு, 12 ரூபாய்க்கு. கிடா குட்டி ரெண்டும் சேர்த்து 15 ரூபாய்க்கு ஆகணும். நாங்கள் வெளியூர் மணல்பட்டி. நாங்கள் மதுரைக்கு அங்கிட்டு வந்துடுவோம். தேனி. யார் வாங்கி கொடுத்தாங்க? இந்த அவங்க. என்ன தரம் எப்படின்னு பார்த்து வாங்குறீங்க சொல்லுங்கண்ணே. ஆனால் தரம்னா எப்படின்னா அது ஆடோட வளர்ச்சி, அந்த இது இருக்குல்ல, குட்டியோட வளர்ச்சி எல்லாமே அதான் நீட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பல்லெல்லாம் பார்ப்பாங்களா? பல்லாம் பார்ப்போம் தான். எங்கே காட்டுங்கண்ணே. எத்தனை பல்லு போட்டிருக்கு? 6 பல்லு போட்டிருக்கு. எத்தனை வருஷம் வளர்க்கலாம்? இது எத்தனை வருஷம்னா ஒரு 2 வருஷம் வளர்க்கலாம். 2 அடுத்து நம்ம பிடிச்சா வளர்க்க போகிறோம், இல்லைன்னா அடுத்தது மாற்றி விட்றலாம். அப்படி என்ன பிறகு ஆடுனே? நாட்டாடு. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, மேக்ஸிமம் இதாக இருக்குது. விலை மட்டும் சொல்லுங்க. 15 ரூபா சொன்னாங்க. ஒரு 14 ரூபா முடிச்சிருக்கோம். நாங்கள் ஆடு வாங்க வந்திருக்கீங்களா, விற்க வந்திருக்கீங்களா? வாங்க வந்திருக்கோம்ண்ணே. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். எந்த இடம் இருக்கீங்க? இந்த இடம் இருக்குது. என்ன பறவை இது? கொடியாடா. ஆனால் இது என்ன ரேட்டு வாங்குனீங்க? 8,800. ஏன்னா காய் அடிச்சதா அடிக்காதண்ணே, இப்பயே மிதிக்கும்ண்ணே. என்ன பர்பஸ்க்காக வெட்டதுக்காக வளர்க்குறீங்க? அதில் விற்பனை கறிக்கு. நீங்கள் எந்த ஊரில் வந்துருக்கீங்க? படாரிச்சிருங்க. இது உடனே வெட்டிடுறேன். கறி கடைக்கு. எத்தனை வருஷம் இங்கே வரீங்க? 17 வருஷமா வியாபாரம் பண்ணுறேன். இது நாட்டுக்குட்டி. கடையில் 800 ரூபாண்ணே. இந்த ஆடு எத்தனை கிலோ இருக்கும்? இது 10 கிலோ வரும்ண்ணே. அண்ணே வாங்கி விற்கிறாள். இந்த ஆடு ஒரு ஆடு ஒன்று 5 ரூபா கறினா கொடுக்கணும். இது பொட்டையாடு, நாட்டாடு. அண்ணே ஆடை 10 ரூபா கரையத்து கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த ஆட்டை 10,000 கருத்து கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் ஒவ்வொரு சந்தைக்காக போயிட்டு வரீங்களா இல்லை பெர்மனெண்டாக அந்த சந்தை மட்டும்? எல்லா சந்தைக்கும் போகும். இந்த சந்தை உண்டு. இந்த சந்தையில் வையாசி இப்போ ஒன்றும் தேதி வையாசி பிறந்ததுக்கு மூர்த்த நாள். இது கொஞ்சம் விலை கூட தான் விற்கும். விலைவாசி கம்மியாக இருக்குது. இங்கே ஆடு விற்கலை. சந்தைக்கு எத்தனை ஆடு கொண்டு வருவீங்க? ஒரு சந்தைக்கு இந்த 10 ஆடு கொண்டு வருவோம். விலைக்கு வந்தால் விற்பான், இல்லைண்டா திருப்பி கொண்டு வருவோம். வீட்டை வளர்க்குறதுக்கு வாங்குறாங்களா இல்லாட்டினா அந்த கறி கடைக்கு வாங்குறாங்க? கறி கடைக்கு போகும், வளர்க்கவும் போகும், எல்லாத்துக்கும் போகும். இன்னைக்கு வளர்க்குற இந்த ஆடெல்லாம் எத்தனை நாள் வரைக்கும் வளர்க்கலாம்? இது இன்னொரு 10 வருஷம் கூட வளர்க்கலாம். இதெல்லாம் செனையா இருக்கா இல்லாட்டினா? செனை இருக்கு, பால் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதோட நிறம்லாம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நேரத்தில் மயிலக்கூறு, செவலம்பரு, இது மயிலக்கூறு, செவலக்கூறு. ஆடு தக்கன ஒரு ரேட் இருக்கு. கருப்பு மரம், செவல மரம், வெள்ளை மரம்,
எல்லாமே இருக்குது. ஆட்டு விலை வந்து 9,000 தான் சொல்கிறேன், 7,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படுது நாங்கள் ஆட்டு வியாபாரிகளுக்கு. ஏற்படுதுன்னா ஆடு அதிகமாக வருது ஆனால் விலைவாசி இல்லை. இங்கே வந்து ஒரு 1000 ஆடு வரும். ஆடு கம்மியாக வந்தால் தான் வியாபாரம் நல்லாயிருக்கும். இது அதிகமாக வர்றதுனால விலைவாசி இல்லை. பெரிய சந்தை இங்கனக்குள்ளே பெரிய சந்தை திருப்பூணம் தான். அதிகமாக வர்றதுனால விலைவாசி இல்லை. நாங்கள் ஒரு 8,000னா கொடுத்துருவோம். ஆடு 20 கிலோவுக்கு மேலே வரும். ஆனால் 8,000 ரூபாவுக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த குட்டி எவ்வளோ வாங்கிருக்கீங்க? 4,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வளர்க்குறதுக்கு இது என்ன பறவை ஆடு? ஒரு பொட்டாடு ஒரு கெடாடு. நாட்டு கடாதேன். பால் குடிக்கிற வயசு இருக்கு, எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? காப்பாற்றிடுவோம். இற தண்ணி போட்டு காப்பாற்றிடுவோம். ரொம்ப பொடி குட்டியா இருக்கு. நல்லா இப்போ இற கடிக்கும் நல்லா. நாங்கள் திருப்போனந்தே வளர்த்துருக்கோம். எப்படி ஆடு நீங்க செலக்ட் பண்ணீங்க நல்ல ஆடுன்னு? நான் ஏற்கனவே ஆடு வளர்த்துருக்கேன், அதனால பார்த்து வாங்கினேன். 5,500 கேட்டாங்க, நான் 4,500 வாங்கியிருக்கேன். இப்போ அது 6 மாத குட்டி இருக்கும். இன்னொரு 6 மாசத்துல வளர்ந்துரும். எந்த ஊர்மா நீங்க? வடப்புறம். குட்டி எவ்வளோக்கு வாங்குனீங்க? 3,000 ரூபாப்பா. கிடாவா பொட்டையா? கெடா குட்டி. கிடா குட்டி என்ன பறவைமா? செம்பரி குட்டி. இற எடுக்குமா? இற எடுக்கும்ப்பா, மேயும். அப்படி எத்தனை மாசம் இருக்கும்? 3 மாசம் இருக்கும். எவ்வளோ விலை சொன்னாங்க, நீங்க எவ்வளோக்கு வாங்குனீங்க? 3,000 சொன்னாங்க. நான் 2,600 வாங்கினேன். ஒரு 4 மாசம் இருக்குமா குட்டி? குட்டி பிறந்து 4 மாசம் ஆச்சு. இந்த வயசுல எப்படிமா நீங்க அதை கொண்டு வருவீங்க? மேய்ச்சி கஷ்டப்பட்டு மேய்ச்சிட்டேன் பார்க்கணும். முன்னாடி வாங்கியிருக்கீங்களா ஆடெல்லாம்? இல்லை, இப்போத்தே வாங்கிட்டு வரேன். முதலையா? வேற குட்டி வச்சிருக்கீங்களா? இல்லை இப்போத்தே வாங்கியிருக்கோம். 12 ரூபாய்க்கு வாங்கிக்க, என்ன லாபம் தரேன்? 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்களா, வளர்க்க போகிறீங்களா? கொடுக்க போகிறேன். எவ்வளோன்னு கொடுக்கலான்னு இருக்கீங்க? 10,500 உடச்சா விட்டுருவேன். 10,500க்கு? 500 10,500 வாங்க. 12 ரூபாயா? 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். 12,500 கொடுத்துருவீங்க. எந்த ஊர் நீங்கள்? கணையம் பொறிச்சேன். நீங்கள் நிலவரம் எப்படி இருக்கீங்க? மத்தசமா இருக்கு. மத்தசமா தான். அண்ணா நீங்கள் வாங்கி வளர்க்க விற்கிறவங்களா இல்லாட்டினா வீட்டில் வளர்த்ததானே? வாங்கி விற்கிறவங்க. சரி, இது என்ன பறவை ஆடு, எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 9 ரூபா சொல்கிறோம். எவ்வளோன்னா கொடுக்கலான்னு இருக்கீங்க? கொடுக்குறது 8 ரூபான்னு கொடுக்கலாம். எவ்வளோ கேட்குறாங்கண்ணே? கேட்குறது 7,500 கேட்குறாங்க. 7,500 ரூபா. இதில் என்ன பறவை ஆடுண்ணே? நாட்டாடு. கிடாவா இல்லாட்டினா பொட்டாய்? செம்பரி கிடாய். காய் அடிச்சதா? காய் அடிச்சது. செம்பரி குட்டி காய் அடித்தா அதுக்கு வேலை விஷயம் கம்மி. செம்மறிக்கு வந்து காய் அடிக்கிறது கிடையாது. இங்கே வந்து விலை செம்மறி ஆடு விலை அதிகமாக போகுமா இல்லை வெள்ளாடு விலை அதிகமாக? ரெண்டுமே இப்போ செம்பளி கம்மியாக இருந்தது, இப்போ ரெண்டுமே ஈக்குவலில் தான் போகுது. வளர்க்கத்தான் வாங்கிட்டு போகிறாங்க. இதை வளர்க்குறதுல அதிக லாபம் கிடைக்கும். ஆனால் இப்படி மொத்தம் வாங்கிட்டு போகும்போது இந்த நோய்கள்லாம் வந்து எப்படி? டாக்டரை வச்சு ஊசி இதுகள்லாம் போட்டுக்கிறோம், அடிக்கிறோக்கா. நாங்கள் அதே அனுபவமாக இருக்கிறதுனால ஒரு நாள் மேலேனாலுமே அதுக்கு உடனே வைத்தியம் பார்த்துருவோம். நீங்கள் வந்து வாங்கி விற்கிறவங்களா இல்லைன்னா வளர்க்குறாங்க? வாங்கி வளர்க்குறவங்க. நாங்கள் தோட்டத்தில் வளர்க்குறவங்க. என்ன ஆடு வாங்கி வளர்க்குறீங்க? செம்பரி தான் வாங்கி வளர்க்குறோம். 50 குட்டி வாங்கி வளர்க்குறோம். மேய்ச்சல் போது ஒரு மேய்ச்சல் தான், புல்லு தான். தோட்டத்தில் தண்ணியை பாய்ச்சி விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இதை பண்ணுறோம். சரி, வளர்த்தது எப்படி, எவ்வளோ நாள்? ஒரு 6 மாதத்துக்கு வளர்த்தோம்னா 5,000க்கு வாங்கணும்னா 10,000க்கு விற்போம். அவ்வளோ வந்துருமா? வந்துடும். அது செலவு, அது பாதி தின்றோம். லாபத்தில் பாதியை தின்றோம். லாபத்தில் அதுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும்ல. தவிடு தண்ணி கொடுக்கணும். மேய்க்கிறவனுக்கு சம்பளம். மேய்க்கிறவனுக்கு சம்பளம். எத்தனை நாடு வாங்கி மேய்ப்பீங்க? ஒரு 40-30 வாங்கி மேய்ப்போம். ஒரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500-600 சம்பளம் கிடைக்கும் சராசரிக்கு. அவன் வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். அவங்க கையில் கொடுத்துருவீங்க வாங்கி? அவங்க வந்து வளர்த்து கொடுத்துருவாங்க. இல்லை, பணம் போட்டு வாங்கித்தான் வளர்ப்பாங்க. அவங்க முதலீடை போட்டு வாங்கித்தான் வளர்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த பணத்துக்கு வட்டி, அவங்களுக்கு சம்பளம், இதெல்லாம் கிடைக்கணும். இதெல்லாம் கிடைக்கும். இது அங்கே வந்து அதாவது ரொம்ப பிரியமாக தேவைப்பட்டால் அங்கேயே வந்து எடுத்துக்கிடுவாங்க. இல்லை லேட் ஆகுது, உடனே நமக்கு பணம் தேவை அப்படின்னா சந்தைக்கு கொண்டாந்துருவோம். சந்தைக்கு கொண்டாந்தா கொஞ்சம் கம்மியாக தேவைக்கும். அவங்க வாங்குறவங்களுக்கு லாபம் வேணும்ல. அவள் வாங்கி கொண்டு போய் அவர் 2 லட்சத்துக்கு வாங்குறாருன்னா ஒரு 20-30 அவருக்கு இருந்தால் தானே அவர் அதை வேணும் வாடகை இதுக்கு செலவு பண்ண முடியும். இப்போ எவ்வளோ சொன்னீங்க, எவ்வளோ சொன்னால் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிங்க? இது கூட அந்த குட்டி 8,000 சொன்னாங்க, 7,000 தான் தந்துருவாங்க. என்ன ஆடுனே இது? கிடாயினே. கிடாயா? என்ன பறவை? வெள்ளாடு, நாட்டாடு. எவ்வளோ விலை? 10,000. எவ்வளோனா கொடுப்பீங்க? 12,000 கொடுப்போம். எவ்வளோ கேட்குறாங்க? 10,500 கேட்குது. ஒரு 500 வித்தியாசத்தில் கிடாய் நிற்கிது.
திருப்போணம் சந்தையில் வந்து இன்னைக்கு கிடாய்கள் நல்லா விற்கிது. ஓரளவுக்கு யார் வந்தாலும் இங்கே சாதகமாக வாங்கலாம். திருப்போணம் சந்தை நல்லா நிறைய ஆடுகள் வருது. இது பல்லு போடாத குட்டி சென்னையா இருக்கா? இல்லை, இது வந்து கிடாய் காய் அடிச்ச கிடாய். ஆமாம், இது அறுப்புக்கு கறி கடைக்கு தான் ஆகும். கடைசியாக எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? இந்த ஆடு வந்து 11,000னா கொடுப்போம். இப்போ 10,000க்கு கேட்குறாங்க. ஒரு 1000 ரூபா வித்தியாசத்தில் நிற்கிது. என்ன பறவை ஆடுன்னு? அண்ணா சீனி ஆடுண்ணே இது ஆறு பண்ணு அண்ணா விலைகள் வாங்கியிருக்கேன். இப்போ எவ்வளோ வாங்கினீங்க? 10,000 கொடுக்கலாம்ண்ணே. எத்தனை இது குட்டி போட்டுருக்குண்ணே? இதுவரையும் ஒரு 4 தீன் இருக்குண்ணே. இப்போ வெள்ளாட்டுக்கும் இந்த ஆட்டுக்கு என்ன வித்தியாசம்? வெள்ளாடு இது வந்து இது ஒரு சாதி அது ஒரு சாதிண்ணே. பால் வந்து 1 லிட்டர் வருண்ணே. 2 குட்டி 3 குட்டி போடுண்ணே. 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 11 ரூபா கொடுத்துருவோம். 10,000 கொடுத்துருவோம். இது ஒரு 5-6 மாதம் குட்டிண்ணே. 3மே கிடாய் தானே. அதெல்லாம் நல்லா கிடைக்கும்ண்ணே. என்ன பறவை ஆடுது? இது வந்து கொடி ஆடுண்ணே. சந்தை நிலவரம் சந்தை நிலவரம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வளர்க்குறாங்களா இல்லை வாங்கி விற்கிறவங்களா? வாங்கி விற்கிறதுண்ணே. எந்த ஊரில் இருக்கீங்க? நாங்கள் பழையனூர் பக்கத்தில் அள்ளக்குடி ஆடுண்ணே. எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? நம்ம வீட்டில் ஒரு 10-20 ஆடு நிற்குதுண்ணே. வாரம் கொண்டு வரீங்களா? மாதம் வாரம் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் கொண்டு வந்து விற்கிறதுல லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா? ஏதோ கிடைக்குதுண்ணே ஓரளவுக்கு. லாபம் இருக்க கண்டு தான் வர்றாங்க. இல்லை, நீங்கள் போக்குவரத்தில் அலையிறதுக்கு. ஆமாம் இருக்கு. இந்த பறவை ஆடு வந்து நம்ம ஊரில் எப்படி வளருது? அந்த பறவையோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நல்லா வளருது. எல்லா மண்ணுக்கு இது செட் ஆகிக்கிறோமா? அது ஆகிக்கிறோம், பிரச்சனை இல்லை. 7 ரூபா கேட்குறாங்கண்ணே. 7,000 கொடுத்துடலாம். என்ன ஆடுங்க? வெள்ளாடு எவ்வளோ விலை சொன்னாங்க? நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்கண்ணே? 11 ரூபா சொன்னாங்க. சரி, 9 ரூபான்னு வாங்கியிருக்கேன். எத்தனை பல்லுங்களா? இதெல்லாம் பல்லு சேர்ந்துருச்சு. எத்தனை வருஷம் வளர்க்கலாம்? இதை இன்னும் 10 வருஷம் வளர்க்கலாம்ல. இல்லை இல்லை சென்னையாடத்தை வாங்கியிருக்கேன். ஏற்கனவே 2-3 ஈத்து இருக்கும்ல. 2 குட்டி போடணும். 2 குட்டி போட்டால் நல்லது. அது எப்படி இருக்குன்றது தெரியல. உள்ள வயிற்றுக்குள்ள இருந்து பார்த்தா தான் தெரியும். இல்லை வளர்ப்புக்காகத்தான். வளர்த்து வீட்டில் கொண்டு வளர்க்குறதுக்காகத்தான் வாங்கியிருக்கேன். சொக்கநாத இருப்பு எல்லா இடமும் நல்லா இருக்கு. ஆடுகள்லாம் இப்போ நல்லா வளர்க்குறாங்கல்ல. அது 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 சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. இங்கே வெள்ளாடம் கிடா எல்லாம் நல்லா நல்லா ஆக்டிவாக இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? மதுரையிலேருந்து வர்றோம். என்ன ஆடு வாங்கியிருக்கீங்க? இது வெள்ளாடு வாங்கியிருக்கோம். எவ்வளோ விலை சொன்னாங்க? இது வந்து ஒரு ஆடு வந்து 11,000 வாங்கியிருக்கோம். 3 ஆடு 33,000 கொடுத்துருக்கோம். சொன்னது ஒரு ஆடு 13 ரூபா 12 ரூபா சொன்னாங்க. அங்கே கம்மி பண்ணி கடைசியில் 11 ரூபா வாங்கியிருக்கோம். கடை 3மே கடை. கோயில் திருவிழாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வாங்கியிருக்கோம். கடை வெட்டுறதுக்கு. அடுத்த வியாழக்கிழமை ஆலாத்தூரில் வந்து பெரிய நாயம்மன் திருவிழா நடக்குது. அதுக்கு வாங்கியிருக்கோம். பரவாயில்லாமல் இருக்குது. நார்மலாக தான் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் வந்து கீரை, அகத்திக்கீரை, புண்ணாக்கு எல்லாம் வைப்போம். இது வந்து கோயிலுன்ற வாசி 1000 ரூபா கொடுத்தேன். ஆமாம், இல்லாட்டி நார்மலாண்டா காசு கம்மியாக இருக்கும். இது கடான்ற வாசி ஆடை விட வந்து கடை வந்து காசு கொடுத்தேன். 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா விற்கும். ஆடுண்டா காசு கம்மி. அதாவது இது வந்து ஒரு அவசரத்துக்கு வந்தால் இங்கே வாங்குறது. இங்கே தண்ணியை போட்டு கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் பார்வையாக தெரியும்னு தண்ணியை போட்டு கொண்டு வருவாங்க. வளர்க்குற இடத்துல ஆடை வச்சுருந்தா அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போதைக்கு அங்கிட்டு அலைய முடியாதுன்னு உங்களுக்குள்ள வாங்கிக்கிறது. என் பேர் ஐயனார். ஆட்டு வியாபாரினே. எந்த ஊர்? நாங்கள் காரியவட்டி பக்கம் மீனாட்சிபுரம். நான் வியாபாரி தானே. வெள்ளாடு தானே கொண்டு வருவோம். ஒரு நாளைக்கு வாரம் 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் கொண்டு வருவோம். ஒரு நாளைக்கு 15 ரூபாய் 10 ரூபாய் சேன்ஸ் ஆகும். மிச்சத்தை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போவோம். இன்னைக்கு நட்டம் தான் சார். ஆள் வரல சார். விசேஷம் அந்த டயத்தில் பூரா பொங்கல் அது மாதிரி திடீர்னு அது விசேஷம். நாங்கள் 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா ரேட்டுக்கு கட்டுவோம். அவங்க 10,000 11,000 சொன்னாங்க. நாங்கள் வாங்கி போய் கறிக்கடைக்கு அறுக்கிறதுக்கு. ஆமாம், நாங்கள் 7 ரூபா 7,000 ரூபா 8 ரூபா இல்லை வாங்கிடுவோம். நாங்கள் வந்து ஒரு 15. ஆமாம், நாங்கள் வீட்டில் போய் வளர்க்கணும். வளர்த்து ஒரு 10 நாளைக்கு வளர்ப்போம். இது பூரா நம்ம நாட்டாடுண்ணே. நம்ம நாட்டாடு டேஸ்ட் சூப்பராக இருக்குண்ணே. நம்ம நாங்கள் 800 ரூபா ரேட்டு போடுறோம்ண்ணா. இந்த ஆவீர் அரசோளம் இந்த ஏரியா தான் நாங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.